ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. இதுக்கு காரணம் அவ்வளோதான், அவரோட கஷ்டம்தான். நாங்கள் பின்னால் பக்கபலமாக இருந்தோம் தவிர நான் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவளுக்கு. அவங்க படிப்பில் ஒன்று, இந்த மாடலிங்கில் ஆர்வம் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஃப்ராங்காக சொல்லணுன்னு ஆக்சுவலி பேரில் மட்டும் தான் ரெட்டி இருக்குது. இந்தியன்னால் வந்து ப்ரௌன் டஸ்கி அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியன்ஸ்னால் அழகாக இருப்பாங்கன்னு அப்போ தான் அவங்க தெரியவே வந்துச்சு வேர்ல்டு வைடு. ஸோ வந்துட்டு வெறும் அழகாக மட்டும் இருந்தால், டாலாக இருந்தால், தின்னாக இருந்தால் மட்டும் நம்ம பேரண்ட்ஸ் வின் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு பி வாய்ஸ் ஃபார் ஆல் த அனிமல்ஸ். அனிமல் அப்யூஸ்க்கு ஐ வாண்ட் டு பி வாய்ஸ் ஃபார் தெம், அண்ட் ரேப் விக்டிம்ஸ் ஆர் தேர், சைல்டு அப்யூஸ் இஸ் தேர். ஸோ ஐ வாண்ட் டு பி அன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஆல் தீஸ் பீப்புள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்தியன் பேஜன் நடந்தது நேஷனல் லெவல். ஸோ தட் இஸ் மிஸ் சூப்பர் குளோப் இந்தியா. அதுக்கு வந்துட்டு அந்த ஆர்கனைசர்ஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் பியூட்டி பேஜெண்ட்டில் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்கள் இது ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பணும், இந்த ஆடிஷன்ஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. சரி, இந்த வாய்ப்பு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். அண்ட் ஐ ஹேட் டு சென்ட் மை க்ரைட்டீரியாஸ். அந்த க்ரைட்டீரியாஸ்க்கெலாம் வந்ததுனால ஸோ தே சாஸ் மீ இன் தட் பேஜன். அண்ட் அதில் வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அப்போ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாச்சு எனக்கு. சரி, ஓகே, நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், இப்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளை பெட்டராக நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு, க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஐ வாஸ் ரெப்ரசென்டிங் இந்தியா ஆகுது. அண்ட் அங்கே வந்து நிறையா ட்ரைனிங் செஷன் இருந்துச்சு, நிறைய க்ரூமிங் செஷன், எவ்ரி திங் வாஸ் தேர். அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐ ஒன் த க்ரௌன் அண்ட் காட் பேக் த க்ரௌன் டு இந்தியா. எனக்கு சின்ன வயசுலேருந்து மாடலிங் பண்ண ரொம்ப ஆசை இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் மை ட்ரீம்னு சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் பி ப்ராப்ளி 10 years old or something. அப்போத்துலேருந்து எனக்கு மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு ஐஸ்வர்யா ராய் மேம், அதுக்கப்புறம் சுஷ்மிதா சென் மேம், அவங்கள பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனது தான் எல்லாம். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஐ மெட் ஐஸ்வர்யா மேம் லான்ஜின்ஸோட லான்ச் அப்போ. அண்ட் ஷி வாஸ் அ பிராண்ட் அம்பாசிடர். என்னை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போது இட் வாஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. நான் வந்துட்டு ஐடலாக நினச்சிட்டு இருக்கேன், அவங்க வந்துட்டு என் கூட சேர்ந்து இனாக்ரேஷனில் இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ஈவன் ஷீ வாஸ் விஷிங் மீ அண்ட் நிறைய ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் மேபி தட் பிளஸிங்ஸ் ஆல்சோ. ஆக்சுவலி பியூட்டி பேஜன்ஸ் என்றதே வந்துட்டு இட்ஸ் நாட் ஒன்லி பியூட்டி, தே கால் இட் பியூட்டி வித் பிரெயின்ஸ். ஸோ வந்துட்டு வெறும் அழகாக மட்டும் இருந்தால், டாலாக இருந்தால், தின்னாக இருந்தால் மட்டும் நம்ம பேஜன்ஸ் வின் பண்ண முடியாது. நிறைய கொஷின் ஆன்சர்ஸ் ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் யார் இன்டெலெக்சுவலாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பேஜண்ட் வந்துட்டு தே புட் மோஸ்ட் ஸ்கோர்ஸ் ஃபார் தெம். ஸோ அழகு பியூட்டி பேஜன்ஸ்ன்னு போகும்போது இட் ஷுட் பி ஆல்வேஸ் பியூட்டி வித் பிரெயின்ஸ், அதர்வைஸ் தே கான்ட் வின் த பேஜன்ட். ஃபுட் பற்றி நான் சொல்லியே ஆனோம். பிகாஸ் ஐ எம் அ டிப்பிக்கல் சவுத் இண்டியன். அண்ட் நம்மலாம் ரைஸ் தான் சாப்பிடுவோம். அண்ட் டு மெயின்டைன் த ப்ராப்பர் பாடி ஸ்ட்ரக்சர் ஆல் த ஸ்டஃப், ரைஸ் சாப்பிட்டா மேபி மை பாடி டசன்ட் சூட் அண்ட் ஈச் பாடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ கம்ப்ளீட்லி அவாய்டட் கார்ப்ஸ். ஸோ ஐ ஒன்லி சர்வைவ் ஆன் சாலட்ஸ் அண்ட் சிக்கன் ஆர் பாயில்ட் சிக்கன், அந்த மாதிரி தான் ஐ சர்வைவ் ஆன். ஸோ ஃபுட் இஸ் 90%. ஐ மேக் ஷூர் தட் ஐ ஈட் அ ப்ராப்பர் டயட் அண்ட் தென் ஐ ஒர்க் அவுட் அ லாட், லைக் ஆல்மோஸ்ட் 2 to 3 hours a day. ஸோ நிறைய சாக்ரிஃபைசஸ். ஆக்சுவலி பேரில் மட்டும் தான் ரெட்டி இருக்குது. மை மதர் டங் இஸ் தெலுங்கு. பட் அப்பேரண்ட்லி நான், அப்பா, தாத்தா எல்லாருமே எவ்ரிபடி இஸ் ஃப்ரம் சென்னை ஒன்லி. ஸோ தமிழ் இஸ் மோர் லைக் மை மதர் டங். தமிழ் நல்லா பேசுவேன், தெலுங்கு வந்து பயங்கரமாக கொடுமையாக பேசுவேன், எனக்கு நிறைய வார்த்தைகள் மறந்து போயிடும். ஸோ தமிழ் இஸ் மோர் லைக் மை மதர் டங் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் தமிழ். கண்டிப்பாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியோர். I do have interest in films, but I want to do in a good project. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கிற ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எனக்கு இஷ்டம் இருக்குது. ஜஸ்ட் சும்மா கிளாம் டால் மாதிரி வந்துட்டு போகிறது இல்லாமல் எனக்கு வந்து நல்ல ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கணும். அதனால ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்க்காக நான் பார்க்குறேன். மாடலிங் ஐஸ்வர்யா ராய் மேம். அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஐஸ்வர்யா மேம், அதுக்கப்புறம் சுஷ்மிதா சென் மேம், ரெண்டு பேரும் எப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்துட்டு பெருமை கொண்டு வரது இல்லாமல் வேர்ல்டு வைடு வந்து இந்தியன் பியூட்டிஸ் பற்றி அப்போ தான் பேச வந்துச்சு. அண்ட் மிஸ் யூனிவர்ஸ் வந்துட்டு சுஷ்மிதா சென் மேம் தான் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட்
அவங்க 2 பேரும் மீடியாவில் வந்த பிறகு தான் வந்துட்டு பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் இந்தியன் கேர்ள்ஸ் அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு இந்தியன்னா வந்து ப்ரௌன் டஸ்கி அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து தான் இந்தியன்ஸ்னால் அழகாக இருப்பாங்கன்னு அப்போ தான் அவங்க தெரியவே வந்துச்சு வேர்ல்டு வைடு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து நோபடி கேன் ரீப்ளேஸ் தேர் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் த மாடலிங் ஆர் த மீடியா ஐ குட் ஃபீல். ஸோ அவங்கள பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் இருக்கேன். யா ஆக்சுவலி இந்த பேஜண்ட்காகன்ட்டின்னு சொல்லி நாங்கள் பயங்கரமாக பேக்ரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருந்தோம். ஐ மீன் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆல் ஆஃப் தெம், எஸ்பெஷலி மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஷுட் சே. ஸோ நிறைய ஜெண்டர் நாலேஜ் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. நல்லா நாலேஜ் வளர்த்துக்கோ, ஏதாவது சோஷியல் அவேர்னஸ் பற்றி எல்லாத்தையுமே நாலேஜ் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. நிறைய கொஷின்ஸ்லாம் அந்த பியூட்டி பேஜன் லைன்லாம் கேட்பாங்க, வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. ஸோ நிறைய பார்த்துருக்கேன் அதில். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் எனக்கு வந்தது வந்துட்டு, ஒரு டெசர்ட்டில் உங்களை தனியாக விட்டாங்கன்னா நீங்கள் யாரை கம்பெனி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி லைக் ஆக்டர்ஸ் அண்ட் மை பப்பி அண்ட் ஆல் தட் ஸ்டாஃப். ஸோ நான் சொன்னது அம்மாவை கூப்பிட்டு போவேன். ஏன்னா ஒரு தாயோட பாசம் வந்துட்டு விலை மதிப்பு கொடுக்க முடியாதது. அண்ட் அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நமக்கு எதுவும் தேவையில்லை. அம்மா ஒருத்தவங்க பக்கத்தில் நமக்கு என்ன தேவை இருக்கும் வாழ்க்கையில், அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ அம்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தட் கேம் மீ வெரி குட் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ட்ரிக்கி கொஷின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு புரியல. இட் வாஸ் ஆக்சுவலி அபவுட் அ கேர்ள் கால் கிரெட்டா டன்பர்க். ஸோ அவங்க ஸ்வீடன் பொண்ணு. அவங்க வந்துட்டு என்ன கொஷின் கேட்டாங்க, லைக் நோ யூ ஸ்டோல் மை ட்ரீம்ஸ், யூ ஸ்டோல் மை சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு லீடர்ஸ் மேலே லேஷ் அவுட் பண்ணாங்கன்னா அது வந்து அப்ராப்ரியேட்டான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தென் எவ்ரிபடி வாஸ் திங்கிங் இட் வாஸ் ரேப் விக்டம் ஆர் லைக் இட் வாஸ் சைல்டு அப்யூஸ் சம்திங் லைக் தட். பட் தென் தீஸ் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் ஹவ் பீன் யூஸ்ட் பை கிரெட்டா டன்பர்க். ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க யூடியூப்ல எல்லாத்தையும் பயங்கர ஃபேமஸ். அவங்க என்வாயன்மெண்ட்காக நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ஆன்சரிங் அபவுட் தட் கேர்ள் அண்ட் நோபடி எல்ஸ் வாஸ் able to answer that one. So that gave me good points. My mum and my brother both are very very supportive. I don't have my father. அப்பா நான் சின்ன வயசுல இருந்துட்டாங்க. ஸோ நான் ரொம்ப பேம்பர்ட் கிட். நான் எது கேட்டாலும் கன்ஃபார்ம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி அம்மா அண்ணா 2 பேரும் யோசிப்பாங்க. My brother is like more like my father actually. ஸோ நான் when I said I want to enter modeling, அம்மா வந்துட்டு ஆல்வேஸ் வென் நம்ம வந்துட்டு எந்த டிசிஷன் எடுத்தாலும் அம்மா வந்து கண்டிப்பாக she will support me. All she says, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிக்க நீங்கள் வாழ்க்கையில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து நான் கைட் பண்ணுவேன். எது கரெக்டாக பண்ண முடியுமோ அதே இப்போ வந்துட்டு இந்த ஒர்க் லைக் மாடலிங் பண்ணணும்னா அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு பிகம் அ ரேசர் ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கைடன்ஸ். ஸோ அம்மா செட் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, நான் கைட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ we are very very supportive and my friends are also very supportive. They are very proud of me actually. ஸோ சப்போர்ட்டிவ்ன்றதை விட அவங்க என்னை பற்றி பயங்கர பெருமையாக இருக்கிறதுனால தான் எனக்கு gives me an encouragement to achieve more and more in my life. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மாடலிங்குள்ளே என்டர் ஆனால் நீங்களே தகுதிப்படுத்திக்கணும். நம்ம வந்துட்டு அதுக்கு தேவையான குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கணும்னா we have to first work out, பாடி ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் யூ ஹேவ் டு க்ரூம் யுவர் செல்ஃப். முடிஞ்சால் நீங்களே க்ரூம் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு பேஜன் ட்ரெயினர் கிட்ட போயிட்டு க்ரூமர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டு யூ கேன் கெட் க்ரூம் ப்ராப்பர்லி. தென் யூ ஹேவ் டு அப்ரோச் ப்ராப்பர் மாடலிங் ஏஜென்சிஸ் ஸோ தட் யூ கெட் குட் ஒர்க் ரேதர் தேன் கெட்டிங் இன் டு சம் அதர் ட்ரபுள். ஸோ ரெஃபரன்ஸ் வாங்கிக்கோங்க, பேசுங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க. அண்ட் கரெக்டான ரைட்டான வேயில் தான் என்டர் பண்ணணும். ஆம்பிஷன் ஸோ இப்போதைக்கு வேர்ல்ட் லெவலில் வந்துட்டு எனக்கு இந்தியா வந்துட்டு லைக் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லி ஆம்பிஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ வின் பண்ணியும் வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு ஆம்பிஷன்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. ஐ எம் லைக் ஹாப்பி வாட் எவர் அச்சீவ் ரைட் நவ். அண்ட் இதுக்கு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு பி வாய்ஸ் ஃபார் ஆல் த அனிமல் அப்யூஸ்க்கு ஐ வாண்ட் டு பி வாய்ஸ் ஃபார் தெம். அண்ட் ரேப் விக்டிம்ஸ் ஆர் தேர், சைல்டு அப்யூஸ் இஸ் தேர். ஸோ ஐ வாண்ட் டு பி அன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஆல் தீஸ் பீப்புள். இவங்களுக்குலாம் ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ப்ராப்ளி திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஐ வாண்ட் டு டூ. Well, I should say thanks to my mom and my family. First of all, my mom and my brother. அதுக்கப்புறம் வந்துட்டு
Mehendi Wedding Magazine. They are the media partner for the pageant actually. So very dear friend of mine, and அவங்க சப்போர்ட் இல்லைனா எனக்கு ஐ டோன்ட் திங்க் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அண்ட் மை டிசைனர் ஸ்வேதா கங்காதரன் அவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல் காஸ்டியூம்ஸ் ஷீ மேட் ஃபார் மீ. அண்ட் அவங்களுக்கும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். நான் பேஜண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலிக்கும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஆக்சுவலி. ஸோ யா, தேங்க்ஸ் டு ஸ்வேதா, தேங்க்ஸ் டு ஃபயாஸ், த Mehendi Wedding Magazine, and my mom, my brother, and my dear friends. Thank you. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. இதுக்கு காரணம் அவ்வளோதான், அவரோட கஷ்டம்தான். நாங்கள் பின்னால் பக்கபலமாக இருந்தோம் தவிர நான் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவளுக்கு. ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்த மாதிரி, அவ்வளோதான். கண்டிப்பாம்மா. அது ஒரு தாயோட கடமை என்ன, பிள்ளைங்களுக்கு பின்னால் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். அது மட்டும்தான் நான் செஞ்சேன். மீதி கஷ்டம்லாம் எங்கள் 2 பிள்ளைங்க அவங்கவுங்க ஓனாக நிற்கிறதுக்கு காரணம் அவங்க கஷ்டம்தான். வீட்டுக்கு வந்தால் வீடு சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். வீட்டுக்கு வந்தால் எல்லாம் மறந்து அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் நான் கேர் பண்ணிவிடுவேன், மற்றது எதுவுமே இல்லை. அவங்க படிப்பில் ஒன்று இந்த மாடலிங்கில் ஆர்வம் ஜாஸ்தி அவங்களுக்கு, ஃப்ராங்காக சொல்லணுன்னு. சரி, நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்க அண்ணா சப்போர்ட்டு. அப்புறம் வீட்டில் செல்லக்குட்டி அவங்க தான். எது கேட்டால் இல்லைன்னு சொன்னதே இல்லை. நாங்கள் அவங்க என்ன கேட்டாலும் அது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணிவிட்டு சப்போர்ட்டாக நிற்கிறது என்னோடய வேலை. அதே மாதிரி அவங்க அண்ணா அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. இப்போ இல்லை, லைஃப் லாங்குக்கு அவங்க பின்னால் நாங்கள் 2 பேர் இருப்போம். எல்லா துறையிலும் கஷ்டம் நஷ்டம் 2 இருக்குமா. நம்ம என்ன வந்தோம், என்ன செஞ்சோம், என்ன போனோம் வந்தால் இருக்கணும் தவிர எதுக்கு டீப்பாக அதில் இன்வால்வ் ஆகிறது, கஷ்டம் கொண்டு வந்து நெத்து மேலே வச்சுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் சொன்னேன். உன் கஷ்டம் நீ ஸ்ட்ராங் ஒர்க் பண்ணணும், பண்ணிடுங்க. அதுக்கு பலதம் இருக்கு இல்லையா, ரிசல்ட்ஸு. கண்டிப்பாக நீ நல்ல மனசோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும். அவங்களுக்கு இதுதான் மெயின் ஆம்பிஷனாக இருந்தது, அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க அவங்க டிசைட் பண்ணணும். ஸ்பீக் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.